அன்போடு சமைப்போம், சுவையோடு பகிர்வோம். இது உங்கள் கனியின் வீடு. சப்பாத்தி சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்குதா அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பாருங்க. பார்க்கறதுக்கு நூடுல்ஸ் மாதிரி, சாப்பிட சப்பாத்தி மாதிரி, ஆனால் டேஸ்ட்டோ செம்ம டிஃப்ரெண்ட். வாங்க சட்னி இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சப்பாத்தியை இந்த மாதிரி நூடுல்ஸ் மாதிரி சன்னமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சது ஒரு பல்லாரியை பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்திக்கோங்க. வெங்காயம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இதில் பொடியாக கட் பண்ண கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸை சேர்த்திக்கலாம். காய்க்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்திக்கலாம். இதை நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். காயோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். காய் இப்போ லைட்டாக குக் ஆயிடுச்சு. இதில் மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், மிளகாய் தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் இதை சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா மசாலா பச்சை வாசனையெல்லாம் போயிருச்சு. இதில் 2 முட்டையை உடைச்சி சேர்த்திக்கலாம். முட்டையை லைட்டாக ஸ்க்ரம்பிள் பண்ணிக்கலாம். முட்டை கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சதையுமே காய் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம கட் பண்ணி வச்ச சப்பாத்தி நூடுல்ஸை சேர்த்திக்கலாம். 1 ஸ்பூன் சோயா சாஸ், 1 ஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்திட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கோங்க. சப்பாத்திலேயும் உப்பு இருக்கும், ஆல்ரெடி காய்க்கு உப்பு போட்டிருக்கோம், பார்த்து சேர்த்திக்கோங்க. அடுப்பை ஹையில் வச்சுட்டு நல்லா டாஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலாவெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இதில் பொடியாக நறுக்கின கொத்தமல்லியை சேர்த்திட்டு ஒரு கிளறிக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக சப்பாத்தி நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.